இப்போ பார்த்தீங்கன்னா, கற்றாழை ஜூஸு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வீக்லி ஒன்ஸு சாப்பிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகாது. அதுவும் இந்த வெய்ய நாளில் சொல்லிக்கவே முடியாது. அந்த மாதிரி உடம்பு ஹீட் ஏறிடும். இந்த மாதிரி கற்றாழை ஜூஸு அடிக்கடிக்கு நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால, உடம்புக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி அதை நுங்கு மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை அதில் இப்போ நான் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுக்கிட்டு அதில் நான் இப்போ வெந்தயம், வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயம் அதில் சேர்க்குறேன். இது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஏன்னா நம்மளுடைய கொழுப்புகள் எங்கெங்கே உடம்புல இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். அதன் பிறகு வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போது அதில் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிரை ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐஸ் போட்டுக்குங்க. வேணாம் அப்படின்றவங்க அப்படியே கூட நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டிங்கனாக்கா ஜூஸ் மாதிரி ஆகிடும். அது இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள்.